வணக்கம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவமும் தமிழும் பாடப்பகுதியை பார்க்கலாம். கிறிஸ்தவர்கள் இந்தியாவுக்கு மட்டுமல்ல, தமிழுக்கும் பல தொண்டுகள் செய்துள்ளனர். தமிழ் உலகத்திற்கு எண்ணற்ற தமிழ் அறிஞர்களை அள்ளி கொடுத்துள்ளார்கள். அவர்களின் தமிழ் பணி அளப்பரியதாகும். மேலை நாடுகளிலிருந்து சமயம் சார்ந்த பணிகளுக்காக தமிழகம் வந்தவர்களும் தமிழை கற்று உணர்ந்து தமிழின் மீது தீரா காதல் கொண்டவர்களாக மாறினார்கள். அவர்களும் தமிழ் மொழியை நன்கு கற்று தேர்ந்தார்கள். குறிப்பிடத்தக்க சில அறிஞர்களை பற்றி இங்கு காணலாம். வீரமாமுனிவர் 1680 1747 வரை காலகட்டங்களில் வாழ்ந்துள்ளார். வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டை சேர்ந்த பாதிரியார் ஆவார். இவரது இயற்பெயர் கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி என்பதாகும். மதுரை தமிழ் சங்கத்தினர் இவருக்கு கொடுத்த தைரியநாதன் என்ற பெயரை தூய தமிழராக்கி வீரமாமுனிவர் என்று மாற்றிக்கொண்டார். இவருக்கு தமிழ் கற்பித்த தமிழ் அறிஞர் சுப்ரபிரதீப கவிராயர் ஆவார். வீரமாமுனிவர் எண்ணற்ற தமிழ் நூல்களை தமிழுக்காக படைத்துள்ளார். தன்னுடைய 30வது வயதில் தமிழகத்திற்கு வந்தவர் 37 ஆண்டுகள் தமிழ் மொழிக்கு தொண்டு செய்துள்ளார். திருக்குறள், தேவாரம், திருப்புகழ், நன்னூல், ஆத்திச்சூடி ஆகிய நூல்களை பிற மொழிகளில் மொழிபெயர்த்த வீரமாமுனிவர் குறிப்பிடத்தக்கவராக உள்ளார். தமிழகத்தில் வாழ்ந்த இவர் தொன்னூல் விளக்கம் என்ற இலக்கண நூலை எழுதியுள்ளார். இதற்கு குட்டி தொல்காப்பியம் என்றும் பெயர். மேலை நாட்டிலிருந்து வந்து தமிழில் முதல் அகராதியான சதுர அகராதியை தொகுத்து தமிழுக்கு தந்தவர். தமிழனின் முதல் நகைச்சுவை கதை தொகுப்பாகிய பரமார்த்த குரு கதையை எழுதியது இவர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இவர் இயற்றிய தேம்பாவணி என்ற காப்பியமானது இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பரை பற்றியது ஆகும். இக்காப்பியம் இலக்கணம், சிற்றிலக்கியம், அகராதி என தமிழில் பல பரிமாணங்களில் இவருடைய பங்களிப்பு மிளிர்ந்தது. இவர் திருக்குறளை லத்தீன் மொழியிலும் மொழிபெயர்த்து உள்ளார். தேம்பா கூட்டல் அணி என பிரித்து வாடாத மாலை என்றும், தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என பிரித்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்றும் தேம்பாவணிக்கு இவர் பெயர் விளக்கம் அளித்துள்ளார். கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசேப்பினுடைய வாழ்வினையை இப்பெருங்காவியம் உணர்த்துகிறது. யோசேப்பின் வாழ்க்கையை பாட்டுடை தலைவனாக ஏற்றுக்கொண்டு பாடப்பட்ட நூல் இது ஆகும். இப்பெருங்காப்பியம் 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் கொண்டுள்ளது. 3615 பாடல்களை கொண்டுள்ளது. 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்ட தேம்பாவணி இக்காப்பியத்தை கிறிஸ்தவர்கள் மிகவும் ரசித்து படித்தனர். தேம்பாவணி கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. காப்பியத்தில் வரும் பாலஸ்தீனமும் ஜெருசலேமும் தமிழ் நிலங்களாகவே இங்கு வர்ணிக்கப்படுகின்றன. அடுத்தது தமிழில்
அகராதி நூலான சதுர அகராதியை வீரமாமுனிவர் எழுதியுள்ளார். அவர் இந்நூலைப் பற்றி குறிப்பிட்ட உள்ளது என்னவென்றால், செந்தமிழில் எழுதப்பட்டுள்ள நூல்களில் உள்ள பெரும்பாலான எல்லா சொற்களையும் தொகுத்து அவற்றினுள் பொதிந்துள்ள இருமை பன்மை பொருண்மைகளை அவற்றின் ஆற்றலோடு கொடுத்துள்ளேன். ஒரு பொருள் பல சொற்களாக உள்ள பெயர் சொற்களைக் கொடுத்து அந்த சொல்லை கையாண்டுள்ள ஆசிரியர்கள் ஆங்காங்கே கருத்தை அறிந்து அவை கொள்ளும் பல்வேறு நிலைகளையும் காட்டியுள்ளேன். தமிழ் மொழியின் எண் அடிப்படையில் வழங்கும் எண் மலைகள், 7 கடல்கள், அறுசுவைகள் போன்ற எண் அடை சொற்களின் விரிவுகளை 3ஆம் பிரிவில் தந்துள்ளேன். இறுதியாக செய்யுள்கள் இயற்ற பயன்படும் முதலெழுத்து வேறுபட்ட ஒரே அசை கொண்ட ஒலி ஒற்றுமை உள்ள சொற்களை தொகுத்துள்ளேன் என்று குறிப்பிட்டுள்ளார். சதுர அகராதி கருவூலம் ஒத்த பொருள்களை உடைய சொற்களை ஓரிடத்தில் சேர்த்து கொடுப்பது ஆகும். ஒவ்வொரு பொருளுக்கும் பல கோணங்களிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளன. பெரிய அகராதில் ஒரு சொல்லுக்குரிய பல பொருள்களும் தரப்பட்டுள்ளன. உதாரணம், அரங்கம். இதற்கு ஆற்றிடை குறை, சத்திரம், சாலை, சிலம்பு கூடம், நாடகசாலை, போர்க்களம் என்று பல வகைகளில் அகராதியிலிருந்து பெயர்களை தொகுத்துள்ளார். வீரமாமுனிவர் தமிழ்நாட்டில் 37 ஆண்டுகள் பணியாற்றி உள்ளார். இவர் 1747ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் நாளில் தமது 67வது வயதில் இயற்கை எய்தினார். நன்றி, வணக்கம்.